எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிராமத்து ஸ்டைல்ல கிராமத்து டீ கடையில உப்பு வரிக்கி இருக்கும் பார்த்தீங்களா? அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வரிக்கின்னு சொல்லலாம், பிஸ்கட்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரு வரிக்கியில 2 டேஸ்ட் கிடைக்குங்க. வரிக்கி டேஸ்ட்டும் கிடைக்கும், பிஸ்கட் டேஸ்ட்டும் கிடைக்கும். வீட்ல இருக்கிற பொருள வச்சே செஞ்சிரலாம். சோடா உப்பு, ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவு இருந்தா போதுங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு நான் எண்ணெய், 1/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு சேர்த்துருக்கேன் வெல்லம். எண்ணெய் 1/2 கப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்க நெய்யி, பட்டரு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலு இந்த மாரி கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில செய்றேன். இந்த மாரி கலந்து விடும்போது கரையவே இல்லங்க. அப்புறம் கையால கலந்துக்கிறலாமேன்னு. உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு சேர்த்துக்கிறலாம். உப்பு வரிக்கி ரொம்ப அருமையா இருக்கும். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு நம்ம கையில நல்லா நசுக்கி சேர்க்கும்போது நல்லா வாசமா இருக்கும். ஓமம் இருந்தா கூட ஓமம் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அந்த வரிக்கி வந்து மென்னு சாப்பிடும்போது அந்த சீரகம் கடிபடும் பார்த்தீங்களா? நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ கையால அந்த எண்ணெயில கரைச்சாலுமேவும் அந்த வெல்லம் கரையலைங்க. ஏன்னா நம்ம தண்ணி இல்லைல, எண்ணெயில கரையாது. அதனால மாவு போட்டு நம்ம நல்லா பெனையும்போது, அந்த நசுக்கி விட்டு வெல்லத்த நல்லா பெனஞ்சோம்னா சரியா வந்துரும். அந்த எண்ணெய் அதிகமாயிருச்சுங்க. அதனால மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பெனஞ்சாச்சு பாருங்க. அருமையா நல்லா பெனஞ்சு வச்சாச்சு. பெனஞ்ச உடனே நம்ம செய்றது தான். பெனஞ்சு ஊற வைக்கணும்னுன்னு இல்ல. இந்த மாரி கையாலேயே பார்த்தீங்கன்னா, பிடிச்சு அப்படியே உருட்டி விரல்ல தட்டி குடுக்குறது தாங்க. தட்டுனோம்னா நமக்கு நம்ம வேணுன்ற சைஸ் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இந்த மாரி செஞ்சேன். இது ஃபுல்லா அந்த மாரி செஞ்சுக்கலாம். ரவுண்டு ஷேப் வேணும்னாலும் ரவுண்டாவும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தடிமனா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருந்தா தான் வரிக்கி நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிசா தட்டுனோம்னா அது ஒரு மாரி தட்ட மாரி ஆயிரும். நல்லா இருக்காது. மாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெயும் எச்சா ஊத்திக்கிறலாங்க. ஆனா எண்ணெய் அதிகமாயிருச்சுன்னா மாவும் கொஞ்சம் எச்சா போட்டுக்கங்க. ஒண்ணும் தப்பே இல்ல. அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் பெனையும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பெனையுங்க மாவு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு நெறைய ஆயிருச்சு எண்ணெய். மாவு அதிகமா எண்ணெய் இழுக்கல. ஒரு சில மாவு இழுக்காது, ஒரு சில மாவு இழுக்கும். இந்த மாவு என்னான்னு தெரியல. எண்ணெய் அதிகமா இழுக்கல. பாருங்க இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு. இப்போ கொஞ்சம் தட்டி வச்சாச்சுங்க. நல்லா பார்க்கவே நல்லா சாஃப்ட்டா இருக்கு மாவு. அடுப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஏறவும் இந்த மாரி ரிங்கு இல்லன்னா ஸ்டாண்ட் இருந்தா கூட வச்சுக்கோங்க. தட்டுல வச்சு மூடி வச்சு விட்டோம்னா, ஒரு 20 டூ 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயேவும் நல்லா வேகணும். பாருங்க நல்லா கீழ இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும். மேல ஆனா சாஃப்ட்டா இருக்கிற மாரி தாங்க இருக்கும். ஆனா ஆற ஆற சரியா போயிரும். நம்ம இப்போ மறுபடியுமேவும் நம்ம அடுப்புல வைக்க போறோம். மாத்தி திருப்பி போட்டு வைக்கணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் தான் நல்லா வெந்திருக்கும். ஒரு சைடு வரிக்கின்னா 2 சைடுமே மாத்தி போட்டா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அந்த வரிக்கி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பிஸ்கட் டேஸ்ட் கிடைக்கணும்னா, இத அப்படியே நம்ம எடுத்து வச்சிரலாம். நம்ம வரிக்கி டேஸ்ட் வரணும்னா 2 சைடுமே திருப்பி போட்டு வேக வச்சா தான் அந்த வரிக்கி டேஸ்ட்டே கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த உடையுது. அதனால கொஞ்சம் ஆறவும் எடுத்துக்கிறலாம். சூடோட அந்த மாரி எடுத்தோம்னா உடஞ்சிரும். தட்டு நிறைய வச்சிருக்கிறனால நமக்கு திருப்பி போட முடியல. ஒரு அளவா ஒரு 4, 5 மட்டும் வச்சிருந்தோம்னா, அப்படியே அதிலேயே திருப்பி போட்டு அடுப்புல வச்சிருந்துருக்கலாம். இது நிறையனால சரி கொஞ்சம் ஆறவும் நம்ம எடுத்து வச்சுக்கிறலாமேன்னு, இப்போ வேற தட்டுல எடுத்து வச்சு, அந்த தட்ட லேசா தொடச்சிட்டு, அதே தட்டுல வச்சு விட்டு, நம்ம அடுப்புல லோ ஃப்ளேம்லயேவும் ஒரு 10 நிமிஷம் வச்சு விட்டாலே போதுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். பார்க்கவே நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லா வாசமா இருக்கும். 2 பக்கம் வெந்து வந்தனால. பிஸ்கட்டுன்னா நம்ம இப்படியே எடுத்து ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்க இந்த ஒரு சைடு நல்லா வெந்திருக்கா? ரோஸ்ட் ஆயிருக்கு. இன்னொரு சைடும் நம்ம அப்படியே திருப்பி போட்டு வைக்க போறோம் அந்த தட்டுல. பாருங்க அப்படியே மாத்தி மாத்தி அப்படியே வச்சு விட்டோம்னா, தட்ட லேசா தொடச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. இந்த மாரி ஃபுல்லா எடுத்து நம்ம வச்சு விட்டுறலாம் மறுபடியும். நெய்யி, பட்டர்லாம் செஞ்சா இத விட நல்லாயிருக்கும். இருந்தாலும் நல்லெண்ணெயில செய்யும்போது நல்லா அது ஒரு டேஸ்ட் கிடைக்குது. நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தாங்க. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலான்னு நினைக்கிறாதீங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். மாவு பிசையுமெல்லாம் டைம் எடுக்காது. இந்த மாரி செஞ்சு வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் அப்படியே வேகணும். பாருங்க அருமையான டீ கடை வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய். நன்றி. வணக்கம்.